குழந்தைக்கு குழந்தை, தெய்வத்துக்கு தெய்வம். உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? உங்க கட்டடத்தை எவனாவது இட்டு வாய்ப்ப நல்லா இருக்கும், அங்க கூட்டிட்டு போய் கட்டுங்க. காளியாத்தான் நாளையா சொல்றேன், இந்த பூமி அழிய நிச்சயமா சம்மதிக்க மாட்டான். நிச்சயமா இங்க கட்டடம் வரத்தான் போகுது, இந்த நிலம் அழியத்தான் போகுது. தாயே பூமி மாதா, திருமணியாரையும் கீழத்தம்பாவையும் ஒட்டட குருவையும் ஒதச்சான 8ஆம் நம்பர் நல்லி அள்ளி அள்ளி கொடுத்து இந்த உலகத்தையே நீ தான் காப்பாத்துறேன். என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் ஒன்ன நான் காப்பாத்துறேன், ஒன்ன நான் அழிய விட மாட்டேன். இது சத்தியம். மிஸ்டர் வாசு, காட்டூர் காட்டன் மில்ஸ், காட்டூர் பேப்பர் மில்ஸ், காட்டூர் சக்கரை ஆலை, காட்டூர் சோப் ஃபேக்டரி, இப்படி எதை எடுத்தாலும் காட்டூர் காட்டூர் காட்டூர்ங்கிற பேரை சொல்லணும். இதுதான் என்னுடைய கனவு. உங்க கனவு நிறைவேறாது போல் இருக்கே சார். ஏன்? நம்ம பிளான் படி கட்டடம் கட்டறனா யாரோ ஒரு காட்டு மிராண்டி உங்க ஃப்ரெண்டான அவன் நிலம் தேவைப்படுது, அவன் நிலத்தை கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். என்ன சார் வாயால பேசிட்டு இருக்கும் போதே கையில் ஏற்றான். நீங்க வேலுவை சொல்றீங்களா? அவன் கொஞ்சம் முன்கோபக்காரன், ஆனா நான் சொன்னா தட்டவே மாட்டான். என் மேல அவனுக்கு அவ்வளவு தெரியும். இத பாருங்க, நீங்க நிலம் கடிச்சிட்டதாவே நினைச்சுக்கிட்டு ஆக வேண்டிய காரியங்களை கவனிங்க. நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். He is my best friend. பாத்து போயா தண்ணி கம்மி, புது தூள், ரங்கா ஒரு சில். ஐயா, நான் எப்படி இருக்கேன்? ஏய், இது என்ன கோலம்? கூத்துக்கு வேஷம் போட்ட மாதிரி. நான் ரொம்ப இதா இருக்கேன்னு இருக்கேன்னு பேசுனாரு. கவர்ச்சியா இருக்கேன்னு பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு சாமுவேல், அவர் சொன்னாரியா? அவன் சொன்னானா? அதுக்கு தானே இந்த கோலம். லிப்ஸ்டிக் அடிஞ்சு இருக்கிறேன், வாராவதிக்கு வர்ணம் அடிச்ச மாதிரி. பவுடரை பறிச்சுட்டு தொடாத்த. இன்னும் என்னன்னு சொன்ன அந்த பட்டத்துக்காரன்? அப்புறம் நான் சினிமா ஸ்டார் மாதிரியே இருக்கேனா, பட்டணத்துல இருந்தா சினிமாக்காரங்க கொத்திக்கிட்டு போய் என்ன ஸ்டார் ஆக்கிடுவாங்க. இது விஷயம் தெரியாம காட்டூர்ல உழுந்து விடுறேன். பாயா பட்டணத்துக்கு போலாம். அங்க போய் விடலாங்கய்யா. எவனோ கயிறு திரிச்சிருக்கான் உங்ககிட்ட. ஸ்டூடியோ காட்டுறேன்னு கூட்டி போய் வெளியே நிக்க வச்சு நகை நட்டெல்லாம் கழட்டி இந்த கவர்ல போடு, அப்பதான் ஸ்டூடியோக்குள்ள போக முடியும்னு சொல்லி உன்னை நடுத்தருவிலே நிக்க வச்சிருவான். உனக்கு ரொம்ப பொறாம. ஆமா, உன் மேல எனக்கு பொறாம. அதனால பட்டத்து சாமுவேலு காட்டு மாறுகால மார்கை வாங்குறேன். நீ சொல்றத பார்த்தா நானும் பட்டணம் போலாம் போல இருக்குது. அங்க எவ்வளவு அழகான நாகரிகமான பெண்கள் பணத்தோட இருப்பாங்க. அப்ப எங்கது? அதோ கதிதான். மூஞ்சி பாரு, மூஞ்சிய சினிமா ஸ்டார் ஆனா சினிமா ஸ்டார். நீ அம்மா குத்திட்டு இருக்கியா? எனக்கு ரொம்ப பயமாச்சே. பயந்தா விட மாட்டானே. பட்டணத்துல ரயில விட்டு இறங்கணும்னு அம்மா தான் குத்துவான். பட்டணமே வேண்டாயா? நல்ல முடிவு. சந்திரே, இப்படி கிட்ட வந்துற. ஏன் தள்ளி நின்றுகிட்டு? உங்க அண்ணன் இப்ப வருவானா? சந்தைக்கு போயிருக்காரு. விஷயம் தெரிஞ்ச அண்ணன் கரெக்ட் டயத்துக்கு வெளியே போயிடுறான். கரெக்ட் டயத்துக்கு வந்துருவார். அவன் வர்றது இருக்கட்டும். உங்ககிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். கிட்ட வந்து உட்காரு. வந்துரு வந்துரு. இல்லையா சந்திரே, என்ன கட்டி பிடிச்சு அப்படின்னு குழந்தைகிட்ட மலையாளத்துல கேட்கணும். எப்படி கேக்குறது? குഞ്ഞே, என்ன இறுக்கி பிடிக்கணும். சட்டு புட்டுன்னு இறுக்கி பிடிச்சு கன்னத்துல 2 இது கொடு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? இத குழந்தைகிட்ட உங்க பாஷையில சொல்லணும். அது எப்படி சொல்றது? அதுவா, குഞ്ഞே எனக்கு 2 உம்மா கொடு. இதோ கொடுத்தேன். சும்மா டீ குடிக்க வந்தேன். நான் கேட்கறத கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் പറയணும். இல்லைங்கில் வெட்டி துண்டு துண்டாய். எனக்கு ஒரு சம்சயம். എന്താ? உனக்கு எந்த சந்திர இடத்துல லவ் உண்டோடா? உண்டு உண்டு, லவ் உண்டு. சைக்கிள் கடை, ഈ ചായ കടനെ വിശ്വാസമായിട്ട് പ്രേമിക്കുന്നത്. ஆமா, பிரேமிக்கிறேன் பிரேமிக்கிறேன் காதலிக்கிறேன். அங்கன வர நீ எந்த சந்திராவை விவாகம் செய்து கொள்ளணும். இல்லைங்கில் இந்த குடும்பத்துல எண்ணெய் சட்டியிலிட்டு பப்பரமாயிட்டு பொறிக்கும். ஐயோ குஷி குஷி குஷி. கொடுத்தாச்சு. எங்க அண்ணன் சம்மதிச்ச மாதிரி உங்க அப்பா சம்மதிப்பாரா? சம்மதிச்சா அப்ப, இல்லன்னா குப்ப. பாத்துக்கிட்டே இரு, பஞ்சதந்திரம் பண்றேன். மச்சான், மாப்பிளைக்கு மலாய் போட்டு அரக்கு மாதிரி அட்வான்ஸா ஒரு சிங்கிள் டீ அடி. 1ஆம் கிளாஸ் ஆயிட்டு தரேன். ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா டீ போடு. அண்ணே, நேரமாச்சு, சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாமா? மனசு சரியில்லை.
குழம்புன்னா ஒரு புடி பிடிப்பான். ஒரு புடி பிடிக்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்லு மீனா. நானும் அதுக்கு தயார் தான் சொல்லுமா. மீனா, இன்னைக்கு வயல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அண்ணன் சொல்லுச்சு. அடேப்பா, உங்க அண்ணன் பெரிய ஜேல் பாண்டா மாறிட்டான். அது யாரவன்? சேமிச்சு பாண்டேன், இங்கிலீஷ் சண்டைக்காரன். அவங்களக்கா கருப்பேன். நான் என்னைக்குமே கலந்து வீர சிதம்பரத்தோட மகன் தான். மீனா, நீயே சொல்லு. நான் கட்ட போற ஃபேக்டரியோட பிளான் படி உங்க நிலம் இருக்கிற இடத்துல தான் என்ஜின் ரூம் வருது. அதனால என் ஆளுங்க அளவெடுக்க போயிருக்காங்க. உங்க அண்ணா அவங்க மேல விழுந்து குதிரை இருக்கான். நான் சொன்னேன், என் நண்பனுக்கு நாய் குணம், நான் கருதியா கத்துனாத்தான் அடங்குவான்னு. சரிதானே? அவன் சொன்னது சரிதான், நான் செஞ்சது சரிதான். மேற்கொண்டு நடக்க வேண்டியது என்னன்னு கேளுமா. அப்போ நாளைக்கே உன் நிலத்துல வேலையை ஆரம்பிச்சு சொல்லட்டுமா? ராஜா, என்ன மன்னிச்சிருப்பா. உனக்கு என் நிலம் வேணா அப்படியே எடுத்துக்க, அப்படியே வச்சிரு. ஆனா அதை அழிக்க மட்டும் நான் விட மாட்டேன். ஏண்டா, என் திட்டத்தை பத்தி அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லல? நீ சொன்னதை நான் பேசாம கேட்டுக்கிட்டு இருந்தேனே தவிர சரின்னு ஒரு வார்த்தை சொன்ன. ராஜா, நீயே யோசனை பண்ணி பாரு. 3 போகம் விளைகிற பூமியை அழிச்சிட்டு ஆழ கட்டணும்னு சொல்றியே, அது எம்புட்டு நட்டா ராஜா? அந்த நஷ்டத்துக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் தரேன். எனக்கு எனக்கு பணம் கொடுக்கறானா? பணக்கார பையன் காமிச்சுட்டான் பாத்தியா? அதெல்லாம் பேசாது. இப்ப நீ என்ன சொல்ற? நான் என்ன ராஜா சொல்றது? என்னத்த சொல்றேன் ராஜா? இப்ப நீ கேட்கறிய அந்த நிலம், அதுவே எங்க அப்பாவுக்கு திட்டப்பட்ட நிலம் தானே ராஜா. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது மாங்காய் பொறுக்கிறதுக்காக நீ ஆத்தோரத்துக்கு போனேன். கால் வலிக்கு ஆத்து வெள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஆத்துல குதிச்சேன். ஆனா உன்னை காப்பாத்தணும் தவிர என்ன நான் காப்பாத்திக்க முடியல. நான் செத்து போயிட்டதா நினைச்சு உங்க அப்பா எங்க அப்பாவை கூப்பிட்டு நிலத்தை தானமா கொடுத்தாரு. நான் புழைச்சு வந்து உங்க அப்பாவை பார்த்து ராஜாவை காப்பாத்துறதுக்காக நிலம் தானம் வேணாம், நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். உங்க அப்பா கேட்க கொடுத்த நிலம் கொடுத்ததுதான் சொல்லிட்டாரு. நானும் எங்க அப்பாவும் ராப்பகல் அந்த நிலத்துல பாடுபட்ட ராஜா. எங்க அப்பா அந்த நிலத்தை ரத்தத்தை சுத்தி உயிரை விட்டார் ராஜா, உயிரை விட்டாரு. ராஜா, நான் தான் ஒண்ணு கேட்கிறேன். கிராமத்துல இருக்கிற விவசாயிக்கெல்லாம் வேலை இல்லாம ஆலையை கட்டி எங்க வெளியில இருக்கிற வெட்டி பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க வேலை கொடுக்கணும்னு சொல்றியே, பட்டத்துல வேற காலி இடம் கிடையாது, அங்க அவனுடைய ஆலையை கட்டக்கூடாது, அதுக்காக நல்ல விளையிற நஞ்சையெல்லாம் அழிக்கணும்னு சொல்றியா? சொல்லு ராஜா, சொல்லு. வேணும், உன் உலகம் ரொம்ப சின்னதுரா. எதையுமே விரிவா சிந்திச்சு பார்க்கக்கூடிய திறமை உனக்கு இல்லை. பாவம், உன்னால அது முடியவும் முடியாது. இந்த கிராமம் நல்லா இருக்கிறது போதும்னு நீ நினைக்கிற. ஆனா அது இன்னமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புது புது திட்டங்களை நான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் பிறந்த இந்த சின்ன கிராமம் ஒரு பெரிய பட்டணமா மாறணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன்டா. புதுவைகளுக்கு ஆரம்பத்துல வரவேற்பு இருக்காதுதான், ஆனா போக போக நீயே உணர்வு. ஒரு காரியத்தின் முடிவுலதான் அதனுடைய பலனே தெரியும். வேலு, இந்த சின்ன விஷயத்துக்காக உனக்கு எனக்கு விரோதம் ஏற்பட வேண்டாம் ராஜா. ராஜா, நானும் அதே தாண்டா சொல்றேன். இந்த சின்ன காரியத்துக்காக நம்ம பெரிய தலையில கெட்டு போக முடியாது, செஞ்சிடாதடா. என்ன பொறுத்த வரைக்கும் இது சின்ன காரியம் இல்லடா. அமெரிக்காவில் நான் படிச்சுக்கிட்டே கண்ட கனவு, போட்ட திட்டம், அதை நான் நிறைவேற்றியே தீருவேன். செய் ராஜா. அந்த நிலத்து மேல நான் உயிரை வச்சிருக்கேன். முதல்ல என்ன என்ன பெரிய அழைச்சி பார்க்க சும்மா பார்த்தா சொல்றதுக்கு நீயே மீனா, நல்லது கெட்டது ரெண்டுக்குமே ஒரு முடிவு இருக்கத்தான் செய்யும் போது நடக்கிறது நடக்கிறது. நரியா ஊழையிட்டது வீட்டு பக்கத்துல வந்து நரி ஊழையிடக்கூடாதுரா. அது நீங்க குரட்டை விட்டுருப்பீங்க. இல்ல, என் காதால கேட்டேன். வீடா சுடுகாடா? நரி சத்தாலாம் கேட்கறதுக்கு போகப்பா. ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பேசாம போய் படுங்க, போங்க. என்னப்பா அதே சத்தம்? மறுபடியும் நரியா? இல்ல, லட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வர்றா. அழகு வைக்கவா? மகாலட்சுமிடா, தங்க கொலுசு போட்டுக்கிட்டு ஜல் ஜல் வர்றாடா. ஒருவேளை புதையலா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். ஆமா, புதையல பூதம் காக்கும்னு சொல்லுவாங்களே, எடுத்துட்டா அப்புறம் யாரு காக்குறது? நான் காக்குறேன். கரெக்ட் தான். பூதமும் நீங்களும் ஒண்ணுதானே? கையப்பா, அதிர்ஷ்ட ரேகை பணமா கொட்டும். கொட்டுமா?
அதுக்கு ஒரு வழி பண்றேன், பேசாம போய் படுங்க. சரி, பேசாம படுக்க. எங்க அதடு சார், வியாபார கடையில கல்லாப்பட்டியும் பீரோவும் காலியா இருக்கக்கூடாது. அது இருக்கட்டும், இதுல ஏதாவது எடுத்துக்கங்களேன். ஒண்ணுமே நல்லா இல்லையாப்பா. இது பிடிச்சிருக்கு. யோ, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்னையா பிடிச்சிருக்கு சொல்ற? நானா நீ போட்டு இருக்கிற டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அட ஒடுவா, அம்புட்டு திமிரு அவனுக்கு. அண்ணா, 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 என்னை தொட்டுட்டா, என்னை தொட்டுட்டா. அடோ, சாமி! ஏன்டா என்ன பேசி தொட்டா? ஏன்டா தொட்டா? வேணும்னு தொடலப்பா, சும்மா அப்படி ஒரு மாதிரிக்கு. என்ன ஓடுறீங்க? ஓட உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன். காதல் ஓடா, கடைக்கு போய் பம்பு கொண்டா, சுத்தி கொண்டா, மேல கொண்டா, மண்டைய கவுந்துறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, எல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வாடா, வெட்டங்கட்ட வெட்டருவா. வெளியூர்காரன் தங்கச்சி கைய பிடிக்கிறான், உள்ளூர்காரன் நீ பார்த்துட்டு நிக்கிற இல்ல? உனக்கு சும்மாறா போட. வண்டி கட்டிட்டு இருக்கிற துணி மாதிரி இந்த கடையில இருக்குதான்னு கேட்டாரு. அதுக்குள்ள இந்த பத்திரகாளி படம் கலகிட்டா. அட நீ நல்லா இருக்கா? இவன் என் கையை தொட்டு நீ பாக்க? தட்டாரு தொட்டா நீ சும்மா விட்டுடுவல்ல, பேசாம போவையா? நீங்க வாங்க சார். சேலைய பார்த்து பல்லிடிக்கிறோட போய் சாரா சாரு. யோ, பொழைச்சுமா பத்ரா, நீ ஏமா வெளியே வந்த? சூசண்ணிக்கிட்டே ரவுக்கி அளவு கொடுக்கலான்னு வந்தேன். இப்படி கொண்டாமா, நீ போ வீட்டுக்கு. இப்படியே பெட்டு கிடக்குது, போமா நீ. எனக்கு என்ன தெரியும்? சூசன் இவன் ஒரு பெரிய டெய்லர். ஏன் டெய்லர்னு நான் கேட்கணும். பெருசா வியாபாரம் நடத்துறத பாரு. இது என்ன அது கண்டாவே? அதெல்லாம் ஷோப்பா? என்ன ஷோப்ல படா. எடியா கையா, நீ தான் கடை முதலாளி, அதுக்காக இப்படியா கல்லா உட்காரியா? எல்லாம் இங்க இருந்தா எப்படி? வர வர ஊர் ரொம்ப கெட்டு போச்சு. இங்க பாரு, ஐயோடா இந்தடா, உனக்கு மணியா பார்க்க தெரியாது, அப்புறம் என்ன வலது கையில வாச்சு? அது பரவாயில்ல. அம்மா, நீங்க நினைக்கிற தப்பு. வேலு முன்ன மாதிரி இல்ல, இப்ப அவன் ரொம்ப மாறிட்டாமா. இல்லப்பா, வேலு ஏதாவது ஒண்ணு செய்தாலும் சரி, சொன்னாலும் சரி, அது அர்த்தம் இல்லாம இருக்காது. அப்போ நான் சொல்றது அர்த்தம் இல்லைங்கிறீங்களா? நான் அப்படியா சொன்னேன்? நீ செய்யறதும் நல்ல காரியம் தான். அது தெரிஞ்சுதானே இந்த விஷயத்துல உன் இஷ்டத்துக்கு விட்டுருக்கேன். ஏமா, இத இப்படியே வேலு கிட்ட சொல்லுங்க. நான் உங்க சொல்ல தட்டினாலும் தட்டுவேன், அவன் நிச்சயமா தட்ட மாட்டான். அதனாலதான்ப்பா அந்த பிள்ளைகிட்ட இதை பத்தி நான் பேச விரும்பல. தம்பி, நீ கண்காண அவன் தான்ப்பா எப்பவும் என் கண்ணெதிரில எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இருந்தான். என் சொல்ல தட்டமாட்டாங்கிறத வச்சு குந்தி தேவி கர்ணன்கிட்ட வரம் கேட்ட அந்த கொடிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாதப்பா. இந்த பிரச்சனையை உண்டாக்கிட்ட நீங்களே அதை நல்லபடியா தீர்த்துக்குங்க. இந்த பிரச்சனைய அவனை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா தீர்க்கறதுக்கு வழி எல்லாம் பண்ணிக்கிட்டாமா. இதுக்காக நானும் விட போறது. என் திட்டத்தை யாராவது எதிர்த்தா கடைசியில வருத்தப்பட வேண்டியவங்க அவங்களா தான் இருக்கும். தம்பி,